Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. माननीय राज्यपाल महोदय, शपथ ग्रहण समारोह प्रारंभ करने की अनुमति चाहता हूं। माननीय राज्यपाल महोदय, माननीय मुख्यमंत्री नामित मनोनीत एवं माननीय मंत्रीगण मनोनीत के नियुक्ति संबंधी பீகார் முதலமைச்சராக பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். 10வது முறையாக பதவியேற்கிறார். அந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏராளமான மக்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். 10வது முறையாக பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்றிருக்கிறார். பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட மொத்தம் இருக்கக்கூடிய 243 தொகுதிகளில் 202 இடங்களை கைப்பற்றி சாதனை படைத்தது. இதனைத் தொடர்ந்து 10வது முறையாக பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. 10வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக தற்பொழுது அந்த நிதிஷ்குமார் பதவியில் இந்த ஆட்சி நடைபெற இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தலில் அவர்கள் பெற்ற வெற்றி? மிகவும் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் காந்தி மைதானத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த விழாவிலே பங்கேற்கிறார்கள். அதனால்தான் ஆளுநர் மாளிகையில் இந்த விழாவை நடத்தாமல் திறந்தவெளி மைதானத்திலே இந்த விழாவை நடத்த நிதிஷ்குமார் முடிவெடுத்திருந்தார். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள். பீகார் ஆளுநரான ஆரிஃப் முகமது கான் இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகிறார். இன்னும் சற்று நேரத்தில் நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 2 துணை முதல்வர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளான லோக் ஜனசக்தி சார்பாக 2 அமைச்சர்கள், மேலும் HAM மற்றும் RLM உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா 1 அமைச்சர் பதவி என அமைச்சரவை பதவியேற்க இருக்கிறது. அமைச்சரவையிலே முதலமைச்சர் பதவி நிதிஷ்குமாருக்கு, 2 துணை முதலமைச்சர் பதவிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு என முடிவு செய்யப்பட்டு சமமான அளவிலே அமைச்சரவையில் 2 கட்சிகளுக்கும் பங்கு இருக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 2 கட்சிகளும் தலா 101 தொகுதிகளிலே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டன. நிதிஷ்குமார் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல 9 முறை முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். ஆனால் இந்த முறை வித்தியாசம் என்னவென்றால் மிகவும் பலமான, முன் எப்போதும் கண்டிராத அளவுக்கு பெரும்பான்மை இந்த முறை அவருடைய கூட்டணிக்கு இருக்கிறது. அவருடைய தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலிலே போட்டியிட்டது. இந்த தேர்தலில் போட்டியிட்ட அவர்கள் எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கூட கிடைக்குமா என ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு பெரிய அளவிலே பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே மிகவும் வலுவான பெரும்பான்மையுடன் இந்த முறை நிதிஷ்குமார் பதவியேற்கிறார். ஆகவேதான் 10வது முறையாக அவர் பதவியேற்கும் இந்த விழாவிலே பிரதமர் நரேந்திர மோடி, ராஜ்நாத் சிங் மற்றும் அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், யோகி ஆதித்யநாத் மற்றும் தேவேந்திர பட்னவிஸ் உள்ளிட்ட பாஜக முதல்வர்கள், கூட்டணி கட்சிகளின் முதல்வர்களாக தொடர்ந்து நாம் பேசலாம். தற்பொழுது அவர் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். प्रतिज्ञान करता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं बिहार राज्य के मुख्यमंत्री के रूप में मैं अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी सरकार के लोगों के प्रति
संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं नीतीश कुमार सत्यनिष्ठा से प्रतिज्ञान करता हूं कि जो विषय बिहार राज्य के मुख्यमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्ति तब से ये सिवाय जबकि ऐसे मुख्यमंत्री के रूप में अनेक कर्तव्यों के सम्यक और निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। धन्यवाद। बधाई। माननीय मंत्री मनोनीत श्री सम्राट चौधरी जी माननीय राज्यपाल जी के समक्ष पद एवं गोपनीयता का शपथ ग्रहण करने का अनुरोध करते हैं। मैं सम्राट चौधरी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं बिहार राज्य के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक एवं शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं सम्राट चौधरी ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय बिहार राज्य के मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। பீகார் மாநிலத்தில் 10வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் நிதிஷ்குமார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து துணை முதல்வராக இருந்த பாஜகவின் சம்ராட் சௌத்ரி அமைச்சராக பதவியேற்றார். அந்த காட்சியையும் பார்த்தோம். அவர் தனது பதவி பிரமாணத்தில் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் ஏராளமான மக்கள் கலந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர் பெருமக்களும் கலந்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பல்வேறு கட்சித் தலைவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். माननीय मंत्री मनोनीत श्री विजय कुमार सिन्हा से माननीय राज्यपाल जी के समक्ष पद एवं गोपनीयता का शपथ ग्रहण करने का अनुरोध करते हैं। मैं विजय कुमार सिन्हा ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं बिहार राज्य के मंत्री के रूप में
अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं विजय कुमार सिन्हा ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय बिहार राज्य के मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवा जबकि ऐसे मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। பாஜகவின் விஜயகுமார் சின்ஹா அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிற அவரோடு பேசலாம். கணபதி, தற்பொழுது பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது. நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமையில் அமைச்சரவை இறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? அது குறித்த தகவல் இருக்கா? நிச்சயமாக இப்போது பதவியேற்றுக் கொண்டிருக்கும் விஜய் சின்ஹா மற்றும் இதற்கு முன்பு பதவியேற்ற சாம்ராஜ் சௌத்ரி ஆகியோர் முன்பு நிதிஷ்குமாருடன் துணை முதல்வராக இருந்தவர்கள். அவர்களுக்கு மீண்டும் அதே பதவி வழங்கப்படுகிறது என பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் இருவரும் நிதிஷ்குமாருக்கு அடுத்தபடியாக பதவியேற்கிறார்கள். நிதிஷ்குமாருக்கு அடுத்தபடியாக சாம்ராஜ் சௌத்ரி, அதற்கு அடுத்தபடியாக விஜய் சின்ஹா. இதில் சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய் சின்ஹா இருவரும் தற்போது துணை முதல்வராக நியமிக்கப்படுகிறார்கள். பாஜக சார்பாகவும் ஐக்கிய ஜனதா தளம் சார்பாகவும் சமமான எண்ணிக்கையிலே அமைச்சரவையிலே அமைச்சர்கள் இருப்பார்கள் எனவும், அதிலே பாஜக சார்பாக 2 பெண்மணிகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது எனவும், மகளிர் முதல்வர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். லோக் ஜனசக்தி கட்சிக்கு 2 இடங்கள், இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா கட்சிக்கு 1 இடம், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சிக்கு 1 இடம் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையிலே தற்போது அமைச்சர்கள் பதவியேற்க தயாராக இருக்கிறார்கள். பீகார் சட்டசபை சபாநாயகர் பதவி பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டும் என அந்த கட்சி தெரிவித்திருக்கிறது. அந்த கட்சியின் சார்பாக பிரேம்குமார் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பீகார் சட்டமன்றத்திலே மிகவும் வலுவான பெரும்பான்மை இருப்பதன் காரணமாக சட்டமன்றத்திலே நடவடிக்கைகளை வழிநடத்துவது என்பது மிகவும் சுலபமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் மிகவும் குறைந்த அளவிலேயே இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே சட்டமன்றத்திலே பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணியின் கை ஓங்கி இருக்கும் என கருதப்படுகிறது. இந்த விழாவிலே இத்தனை தலைவர்கள் கலந்து கொண்டு பிரம்மாண்டமான இந்த விழாவை நடத்துவதன் மூலம் அடுத்த கட்டமாக அடுத்த ஆண்டு தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களிலே நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலிலே எப்படி பாஜக மீண்டும் வலுவாக போட்டியிட முயற்சி செய்யும் என்பதை காட்டும் வகையிலே நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்டை மாநிலமான மேற்கு வங்கத்தில் அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தலிலே தீவிரமாக போட்டியிட்டு மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என பாஜக விரும்புகிறது. பீகாரிலே கிடைத்துள்ள உற்சாகம் அதற்கு உதவியாக இருக்கும் எனவும் கருதுகிறது. ஆகவேதான் தற்போது மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே இங்கு விழா நடத்தப்படுகிறது. ஏற்கனவே இதே போன்ற விழா மகாராஷ்டிரா நாம் கண்டிருந்தோம். அதே மாதிரியாக இங்கே நடத்தப்படுகிறது. நிதிஷ்குமாரின் உடல்நிலை குறித்த பல்வேறு கவலைகள் இருக்கின்றன. இருந்த போதிலும் அவரே முதல்வராக வர வேண்டும் என பாஜக தேர்தல் சமயத்திலேயே அவரது தலைமையில் தான் போட்டியிடுகிறோம் என தெரிவித்தது. தற்போது பாஜகவுக்கு ஐக்கிய ஜனதா தளத்தை விட கூடுதலாக ஒரு சில இடங்கள் சட்டமன்றத்தில் நிதிஷ்குமாரே முதல்வராக இருக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை கூட்டணி தலைவர்களிலேயே மிகுந்த மரியாதைக்குரிய மூத்த தலைவராக அவர் இருக்கிறார். ஆகவே அவரது தலைமையிலேயே மீண்டும் அமைச்சரவை அமைகிறது. கணபதி, நீங்க சொன்னது போலவே தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலத்தை காண்பிக்கும் வகையில் இந்த பிரம்மாண்டமான விழா நடைபெற்றிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்தோம். பல்வேறு விவரங்களை வழங்கினீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.